நீட் எக்ஸாம் ஒழிக்கப்படும், முதல் கையெழுத்தே நீட் எக்ஸாம் தான் ஒழிப்போம் அப்படின்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க. ஆனா அந்த நீட் எக்ஸாமை கொண்டு வந்ததே இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தவர், அவர் பேர் காந்தி செல்வன் அப்படிங்கிறவர் தான். அவர் அந்த நீட் தேர்வை கொண்டு வந்தவர் என்பது அவமானத்தை தலைகுனிய வேண்டிய ஒரு விஷயம். நான் பதிய வைக்கிறேன். கொண்டு வந்ததே இவங்க தான். அப்ப எப்படி ஏன் மக்களை ஏமாற்றுகிறீங்க, பொய் சொல்றீங்க? இன்னைக்கு இந்தியா முழுக்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க. தமிழ்நாடு மட்டும்தான் அதை வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறார். நிச்சயம் நான் சொல்றேன், இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ், நீட் எக்ஸாம் ஒழிக்க முடியாது. யாரு நினைச்சாலும் அதை நீக்க முடியாது. இதுதான் உண்மை. இவங்க வெறும் அரசியல் பண்ணும், இதை வச்சு ஓட்டு வங்கியை வாங்கணும்னு சொல்லி ஏமாத்தி பொய் வாக்குறுதியை சொல்றாங்க. இதுல எந்த உண்மையும் இல்லை என்பதை மாணவர்களும் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு மாணவர்களை நல்லா படிக்க வைங்க. இன்னைக்கு படிக்க வச்சு அவங்களை கொண்டு வந்தா இந்தியாவிலேயே புத்திசாலியான மாணவர்கள் நம்ம தமிழ்நாட்டில் தான் நம்பர் 1 இடத்துக்கு வருவாங்க. அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஆனா அவங்கள சிந்திக்க விடுறது இல்ல, அவங்கள யோசிக்க வைக்கிறது இல்ல, குழப்பறது. எதுக்கு நீட்டுக்கு படிக்கிறீங்க, அதான் வரப்போது இல்ல, இப்படியே குழப்பி அவங்கள இன்னைக்கு ஒழுங்கா படிக்க கூட முடியாத ஒரு நிலைமைக்கு கொண்டு போய் இங்க குழப்பத்தைக்கு கொண்டு வராங்க. யாரும் அதை நம்பாதீங்க. நிச்சயமாக பொய் சொல்கின்ற ஆட்சியாளர்கள் தான் இங்க அதிகமாக இருக்கிறாங்க என்பதை மனவேதனையோட நான் சொல்றேன். இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே அதிகமான இளம் விதவைகள் இருக்கின்ற ஒரு மாவட்டமாக மிகவும் மனவேதனையோட நான் பதிய வைக்கிறேன். நாமக்கல் மாவட்டம் ரொம்ப மனவேதனையோட நான் பதிய வைக்கிறேன். ஏன்னா மதுவுக்கு அடிமையானவர்கள் நிச்சயமாக ரொம்ப நாள் வாழ முடியாது. இன்னைக்கு அவங்க மதுவுக்கு அடிமையானதன் காரணமாக இன்னைக்கு அவங்க குடும்பத்தை அடிமையாக்கி விட்டு சென்று விட்டார்கள். அந்த அளவு இன்னைக்கு தெருவுக்கு 10 டாஸ்மாக், கள்ளச்சாராயம், போதை, இன்னைக்கு கஞ்சா, ஆம்ஸ், எத்தனை. அப்போ இளைஞர்கள் சுறுசுறுப்பாக உழைக்க வேண்டியவர்கள், சிந்திக்க வேண்டியவர்களை மதுவும் கஞ்சாவும் கள்ளச்சாரத்தையும் கொடுத்து மூளையை மழுக வச்சு கேள்வியே கேட்காம நீங்க எல்லாரையும் முடக்கி வச்சிருக்கிறது இந்த அரசு. கேட்டா முதல் கையெழுத்தில் நாங்கள் டாஸ்மாகை ஒழிப்போம் என்று ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி சொல்றாங்க. இந்த ஆட்சிக்கு 5 வருஷம் முடிய போகுது. கையெழுத்து போட்டாங்களா? எங்காவது ஒரு டாஸ்மாக் கடை மூடப்பட்டதா? கேள்வி கிடையாது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.